யூதாஸ் காரியோத் பற்றி வேதத்துல ஒரு சில தகவல்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பின் நாட்கள்ல எழுதப்பட்ட நூல்களிலும் அறிஞர்களோட விளக்கங்களிலும் அவனை பற்றி 2 விதமான பார்வைகள் இருந்தன. அவை என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோவோட முடிவுல அவனை குறித்த உங்களோட பார்வை என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள்ல சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் மட்டும்தான் எருசலேம் பட்டணத்தை சேர்ந்தவன் என்பதாகவும் மற்ற சீஷர்கள் எல்லாருமே கலிலேயாவை சேர்ந்தவர்கள் என்பதாகவும் சொல்றாங்க. இவன் பட்டணத்திலிருந்து வந்தபடியினால மிகுந்த செல்வாக்கும் கல்வி அறிவும் பெற்றிருந்தான். அது மட்டும் இல்ல, இவனது சொந்த ஊர் எருசலேமின் தெற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த கீரியோத். அதனாலதான் இவன் ஊர் பெயரோடு சேர்த்து யூதாஸ் காரியோத்னு அழைக்கப்பட்டான். அக்காலத்துல எப்படியாவது ரோமர்களை ஆட்சியிலிருந்து துரத்த வேண்டும்னு யூதர்களுக்குள்ளே இருந்த பல தீவிரவாத அமைப்புகள் போராடி கொண்டிருந்தாங்க. இந்த மாதிரியான இயக்கத்துல யூதாஸ் முக்கிய பங்குள்ளவனா இருந்தான் என்பதாக ஒரு சில அறிஞர்கள் கருதுறாங்க. அது மட்டும் இல்ல, இவன் ஏன் கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுத்தான் என்பதற்கு வேத பண்டிதர்கள் 2 காரணங்களை சொல்றாங்க. அதுல முதல் காரணம், எப்படியாவது ரோமர்களை வீழ்த்திவிட்டு யூத சாம்ராஜ்யத்தை நிறுவணும் அப்படிங்கறதுல இவன் மிகுந்த வைராக்கியம் உள்ளவனா இருந்தான். கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் நாளுக்கு நாள் அதிகமா இருந்தபடியாலும், இயேசு ஒரு வித்தியாசமான சிறந்த தலைவராய் இருந்தபடியாலும் அவர் ஒரு ராஜ்யத்தை நிறுவுவார் அப்படின்னு இவன் நம்பி இருந்தான். இயேசு 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 புருஷர்கள் நிரம்பியிருந்த கூட்டத்தை போஷித்த உடனே அங்கிருந்த மக்கள் இயேசுவை ராஜாவாக்க நினைச்சாங்க. ஆனா இயேசுவோ அதை அறிந்து விலகி சென்றார் என்பதாக வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசு இவ்வாறு பலமுறை விலகி சென்றபடியாலும், வேறு ஒரு ராஜ்யத்தை, அதாவது தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினபடியாலும் அவரை காட்டி கொடுக்க முடிவெடுத்தான் இந்த யூதாஸ். அவன் என்ன நினைச்சான்னா, இயேசுவை நிச்சயமா யாராலும் பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல அவரே மறைந்து போயிருக்கிறார். அதையும் மீறி பிடித்தாலாவது அங்கு கலகம் ஏற்படுவதன் மூலம் இயேசு தமது சாம்ராஜ்யத்தை நிறுவுவார்னு அவன் எதிர்பார்த்தான். அதனாலதான் காட்டி கொடுத்த பிறகு தனது எண்ணம் நிறைவேறாமல் இயேசுவானவர் அடிக்கப்பட்டப்போ அவன் வாங்கின வெள்ளி பணத்தை தேவாலயத்துல வீசிவிட்டு தனது உயிரை மாய்த்து கொண்டான். பணத்திற்காக மட்டுமே காட்டி கொடுத்திருப்பான்னா இப்படி மறைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்பதாக சொல்றாங்க. 2வது காரணம், அவன் பிசாசா இருந்தான் அப்படின்னு இயேசுவே சொல்றாரு. அவன் பண ஆசை பிடித்தவனாயும் இருந்தான். பிசாசு பிடித்தவன், திருடன், பண ஆசை, இந்த 3ம் இணைந்தவனா இருந்தபடினால காட்டி கொடுத்திருப்பான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. மேல சொன்ன 2 கருத்துக்கள்லையுமே முதலாவது கருத்தை தான் அநேகர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனா எது எப்படி ஆயினும் வேத வாக்கியம் நிறைவேறும்படியே இப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தும் நம்பப்படுகிறது. மேற்கூறிய கருத்துக்கள்ல உங்களுக்கு எது சரியானதா தோன்றுகிறது? உங்கள் கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க.